இந்த மாதிரி ஒரு தடவை கொத்தமல்லி தக்காளி பச்சடி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்து கூட இட்லி தோசை கூட சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நிலக்கடலை போட்டு வறுத்து வச்சிருந்ததை முதல் ஃபைனாக அரைச்சிட்டு அதில் தக்காளி கொத்தமல்லி போட்டு வதக்கி வச்சிருந்ததை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்ததையும் இதில் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினா ஒரு சூப்பரான கொத்தமல்லி தக்காளி பச்சடி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.